தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்ப நம்முடைய தமிழ் பாரம்பரியத்துல இந்த சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கும் அதுக்கான தீர்வும் என்ன சொல்றாங்க? சர்க்கரை வியாதி இந்த மதுமேகம் என்று அழைக்கக்கூடிய இந்த சர்க்கரை குறைபாடு இருக்கு பாருங்க, இதை ரொம்ப எளிமையாக தான் அந்த காலத்தில் பார்த்தாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்தாலும் சரி, 100 பேருக்கு வந்தாலும் சரி, தீர்வு கொடுத்து தானே ஆகணும். இது ரொம்ப சாதாரணமான வீட்டில் இருக்கிறவங்களே அவங்க அந்த காலத்தில் அறிவின் இயக்கம் இருந்தது. சித்தம் என்ற ஒரு சொல்லுக்கு உயிரும் அறிவும் ஒன்று கலந்தது என்று பொருள். அப்படின்னா அறிவு என்பது உயிரின் இயக்கம். அந்த காலத்தில் அறிவின் இயக்கம் பெரும்பாலாக நிறைய இருந்தது மக்கள்கிட்ட. இன்னைக்கு எல்லாம் நம்ம புத்தகங்கள் படித்து நம்ம அறிவின் இயக்கம் குறைந்து விட்டது. மற்றவர்கள் எழுதியை படிக்க 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 உங்களுக்கு அறிவின் இயக்கம் குறைஞ்சு போயிடும். இவங்க ரொம்ப சர்க்கரை குறைபாடு வரும்பொழுது, அந்த மதுமேகம் என்று வரும்பொழுது, அன்றைக்கு இருக்கும் மருத்துவர்கள் உங்களுக்கு மதுமேகம் இருப்பதுன்னு சொன்னால் மருந்துகள் வச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் தீர்ப்பதற்கு உண்டான மருந்துகள் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் லெட் பேஸ்டு மெடிசன், இஎம் காரியம்னு பேர். அது இன்னைக்கு பண்ண முடியாதுங்க. அது இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது மருந்தே இல்லாமல் தங்களை சரி பண்ணி. ஏன்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு அரிசி மாறிடும். வேறு எத்தனை ஆயிரத்திற்கும் மேலே நெல் வகைகள் இருந்தது. இந்த கிளைசிம் இண்டெக்ஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்களா, அது அப்பவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. 60 வயசுக்கு மேலே போனால் அவங்க வேறு அரிசிக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் லோ கிளைசிம் இண்டெக்ஸ் ரைஸ். 70 வயசுக்கு மேலாம் போயிட்டாங்கன்னா ஒரு வேளை சாப்பிடுவாங்க, மற்ற வேளை நீராகாரம் சாப்பிடுவாங்க, அதாவது லிக்விட் ஃபுட். இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி உணவு முறைகள் ரொம்ப எளிமையாக வச்சுருந்தாங்க. உணவு முறைகள்லேயே தங்களை சரி பண்ணிப்பாங்க. அவங்க சுகாதாரமான காற்று, சுகாதாரமான நீர், சுகாதாரமான உணவுப் பொருட்கள் அந்த காலத்தில் இருந்ததுனால ரசாயன அந்த மாசு கிடையாது அந்த காலத்தில். இருந்தாலும் மதுமேகம் என்பது மனிதகுலம் பிறந்த காலத்திலிருந்தே இருக்கிறது. இதை ரொம்ப எளிமையாக கையாண்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. உணவை குறைச்சிக்கிறாங்க. இன்னொன்று உண்ணா நோன்பு. நம்ம அந்த ஃபாஸ்டிங்னா ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம். அந்த ஃபாஸ்டிங் அவங்க மிக சிறப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விரதம் தருவாங்க. விரதம் இருந்து தங்களுடைய கிளைசிமி இண்டெக்ஸ், நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு அது உதவும். இந்த மாதிரி பல வழிமுறைகளை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால இதை ஒரு பெரிய அலார்மிங், ஒரு பெரிய ப்ராப்ளமாக அவங்க பார்க்கவே இல்லை. இதை சர்க்கரை குறைபாடுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன், ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து எப்படி விலகி நிற்க வேண்டும் என்பதற்கு உண்டான வழிமுறைகளை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தவங்க அவங்களுக்கு அந்த அறிவுரைகளை கொடுத்துருவாங்க. இப்படி இப்படி இரு, இப்படி இப்படி இரு, இது சாப்பிடு அப்படின்னு. அப்படி வரும்பொழுது அந்த குறைபாடுக்கு உண்டான தீர்வையை அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கையிலேயே வச்சிருந்தாங்க. மிக சிறப்பாக அதை கையாண்டு வாழ்ந்திருக்காங்க. வணக்கம்.